ओम नमो भगवते वासुदेवाय। ओम श्री कृष्णाय परब्रह्मणे नमः। अथ श्रीमद्भागवत महापुराणं प्रथमस्कन्धः अथ अष्टमोऽध्यायः। परीक्षिத்தை காத்தலும் குந்தியின் துதியும்। ब्रह्मतेजो विनिर्मुक्तैरात्मजैः सह कृष्णया பிரயாணாபிமுகம் கிருஷ்ணம் இதமாக பிரதாசதி. பிரம்மாஸ்திரத்தின் தேஜஸிலிருந்து விடுபட்ட தன் பிள்ளைகள் மற்றும் திரௌபதி இவர்களோடு பரம உத்தமியான குந்தி தேவி துவாரகைக்கு புறப்பட தயாராக உள்ள ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து பின்வருமாறு தோத்தரித்தாள். இதிலிருந்து குந்தி ஸ்துதி ஸ்டார்ட் ஆகுது. குந்தியுவாச்ச நமஸ்யே புருஷம் த்வாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதேஃ பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். குந்தி தேவி கூறுகிறாள், ஸ்ரீ கிருஷ்ணா, மாயையான பிரகிருதியிலிருந்து தனிப்பட்ட பரமபுருஷன் நீயே அனைத்திற்கும் ஆதி, நீயே அனைத்து சக்திகளும் நிறைந்தவன். அனைத்து பிராணிகளின் உடலிலும் உள்ளும் வரமும் காண முடியாதவாறு விளங்குகிறாய். மனத்திற்கும் செயலுக்கும் எட்டாதவன். உன்னை வணங்குகிறேன். மாயா ஜவனிகாச்சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜமவ்யயம் நலக்ஷ்யசே மூடத்ருஷா நட்டோ நாட்யத்ரோ யதா. நீ உலகியல் மாயையாகிற திரையில் உன்னை மறைத்து கொண்டுள்ளாய். நீயோ புலன்களுக்கு எட்டாதவன், குறைதல் நிறைதல் என்கிற விகாரமற்றவன். அறிவிலி ஒருவன் வேடந்தாங்கிய ஒரு நடிகனை நேரில் கண்டும் அவன் நடிகன் என்பதை அறியாது உண்மை இவனே என நினைப்பது போல அறிவிலியான நான் உன் உண்மையை எவ்வாறு அறிவேன்? ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம ஹி ஸ்த்ரியஹ. ஆன்மா வேறு உடல் வேறு என்று அறிந்த பரமஹம்ச சந்நியாசிகளுக்கும் உண்மை ஸ்வரூபத்தை அறிந்த முனிவர்களுக்கும் தான் தனது என்கிற மாசற்ற மனம் உடையவர்களுக்கும் பிரேம பக்தி யோகத்தை கற்றுத்தரவே திரு அவதாரம் செய்தவன் நீ. அவ்வாறு இருக்க அறிவிலி பெண்ணான நான் எவ்வாறு உன்னை அறிய முடியும்? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. உனது உண்மை ஸ்வரூபத்தை நாங்கள் காண முடியவில்லையே என்பதற்காக நாங்கள் உன்னை விடோம். உனது நாமத்தை கூறிக்கொண்டேதான் இருப்போம். ஸ்ரீகிருஷ்ணா, வாசுதேவா, தேவகி நந்தனா, நந்தகோப குமாரா, கோவிந்தா, உனக்கு வணக்கம், மீண்டும் மீண்டும் வணக்கம். நமஃ பங்கஜநாபாய நமஃ பங்கஜமாலினே நமஃ பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே. தாமரையை தொப்புளில் உடையவனே, உனக்கு நமஸ்காரம். தாமரை மாலை அணிந்தோனே, உனக்கு நமஸ்காரம். தாமரை கண்ணனே, உனக்கு நமஸ்காரம். தாமரை தாளா, உனக்கும் நமஸ்காரம். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதி சிரம் சுசார்பிதா விமோசிதாஹம் ச சஹாத்மஜா விபோ த்வயைவ நாதேன முஹுர்விபத்கணாத். ரிஷிகேஷா, தீய புத்தியுடைய கம்சனால் உனது தாய் வெகு நாட்கள் சிறையில் தள்ளப்பட்டு குழந்தைகளை இழந்து துன்பமுற்றாள். நீ என்றோ அவளை காத்து துன்பத்தை நீக்கினாய். பிரபோ ஸ்ரீ கிருஷ்ணா, என்னையும் என் மைந்தர்களையும் பல துன்பங்களினின்றும் அவ்வாறே காத்தனையே. விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரதஹ மிருதே மிருதேனேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திரதச்சாஸ்ம ஹரேபிரக்ஷிதாஹ. ஹே ஹரியே, பீமனை துரியோதனன் தந்த விஷத்திலிருந்தும் அரக்கு மாளிகை தீயினின்றும் நரமாமிசம் சாப்பிடும் இடும்பன் முதலிய கொடிய ராட்சசர்களிடமிருந்தும் கொடியவர்களான துரியோதனாதியர்களிடம் இருந்தும் திரௌபதியின் மானத்தையும் வனவாச காலத்தில் துர்வாசர் முதலியவர்களால் நேரிட்ட பல துன்பங்களிலிருந்தும்
பாரத போரில் பீஷ்மர், துரோணர் முதலிய மகாரதர்களின் அஸ்திரங்களில் இருந்தும் இப்பொழுது அஸ்வத்தாமாவின் பிரம்மாஸ்திரத்தில் இருந்தும் இவ்வாறாக எத்தனையோ தடவைகள் எங்களை காத்தருளினாய். விபதசந்து நஷ்யஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்ஷனம் யத் ஸ்யாத் அபோர்பவதர்ஷனம். ஆகையால் மாயையை அகற்றுபவனே, எங்களுக்கு அடிக்கடி துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும். ஏனெனில் அப்பொழுதுதானே பிறவித்தலை நீக்கும் உனது தரிசனம் எங்களுக்கு கிட்டும். அல்லது உனது தரிசனம் இல்லையேல் முக்தி எப்படி கிட்டும்? அல்லது முக்திக்கு காரணமான மகான்களான சாதுக்கள் தரிசனம்தான் எவ்வாறு கிடைக்கும்? ஜன்மைஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிஹி ரேதமானமதஃப் புமான் நைவார்ஹத்யபிதாத்தும் வை த்வாமகிஞ்சன கோச்சரம். குலமதம், தனமதம், கல்வி மதம் கொண்டவன் ஏழை பங்காளனாகிய உனது திருநாமங்களை சொல்ல மாட்டானே. நமோ கிஞ்சன வித்தாய நிவృత్త குணவృత్తயே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்யபதயே நமஹா. தனக்கென்று எதையும் கொள்ளாத பக்தர்களுக்கு நீயென்றோ செல்வம், சத்துவம், ராஜசம், தாமசம் என்கிற முக்குணங்கள் அற்றவன் நீ. மகிழ்ச்சி வேண்டி வேறெங்கும் செல்ல வேண்டாத மகிழ்ச்சி கடல் நீ. ஆனந்த ஸ்வரூபன், வீடு பேற்றை அருள்பவனும் நீயே. உனக்கு நமஸ்காரம். மன்யே த்வாம் காலமீஷானாம் அநாதிநிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மிதஹ் கலிஹி. நீயே காலத்தின் ஸ்வரூபம், சகல ஜீவர்களையும் செயல்படுத்துபவன் நீ. உனக்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை. அனைத்தும் அறிந்தவன், வேண்டியவன் வேண்டாதவனோ சுற்றமோ பகையோ இல்லை. அனைவரும் உனக்கு சமமே. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற கருத்து உனக்கு இல்லை. நீ சர்வ சமன். ஆனால் உன்னை நிமித்தமாக கொண்டே மக்கள் ஒருவருக்கொருவர் கலகம் செய்கின்றனர். நவேத கஷ்சித் பகவம்ஸ்சிகீர்ஷிதம் தவேஹமானஸ்ய நிருணாம் விடம்பனம் நயஸ்ய கஷ்சித் தயிதோஸ்தி கர்ஹிசித் துவேஷ்யஸ்ச யஸ்மின் விஷமாமதிர்நுணாம். பகவானே, நீ மனிதர்களைப் போலவே நடிப்பதால் உன் உட்கருத்தை யாரும் அடைய முடிவதில்லை. உனக்கு உற்றார் மற்றார் என்கிற வேறுபாடும் கிடையாது. ஆனால் நீ சிலரை காத்து ரசிப்பதாகவும் சிலரை வீணே தண்டிப்பதாகவும் மக்கள் நினைக்கிறார்கள். ஜன்ம கர்ம ச விஸ்வாத்மன் நஜஸ்யா கர்த்துராத்மனஹ திர்யங் ரிஷீஷு யாதஸ்ஸு ததத்யந்த விடம்பனம். நீயே அகில உலகிற்கும் ஆன்மா. உனக்கு பிறப்போ பிறந்து செய்ய வேண்டிய கடமைகளோ கிடையாது. இருந்தும் வராகம் முதலிய விலங்குகளாகவும் ஸ்ரீராமாதி மானிடர்களாகவும் வாமனன் முதலிய ரிஷிகளாகவும் மத்சய முதலிய நீர்வாழ் பிராணிகளாகவும் அவதாரம் செய்து லீலைகள் புரிகிறாய். ஏனோ? கோப்யாததே த்வயி கிருதாகசிதாமதாவத் யாதே தசாஸ்ருகலீலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்த்ரம் நிரீய பயபாவனயா ஸ்திதஸ்ய சாமாம் விமோஹயதி பீரபி யத் பிபேதி. ஸ்ரீகிருஷ்ணா, நீ குழந்தையாக இருந்தபோது தயிர் சட்டியை உடைத்த தவற்றுக்காக உன்னை கட்டி போட நினைத்து யசோதை கயிறு கொண்டு வந்தாள். அதை கண்ட நீ பயந்தவன் போல கண்களில் நீரை பெருக்கினாய். அதில் உன் கண்மை கரைந்து வழிந்தது. அப்பொழுது தலையை தொங்க போட்டு கொண்டு மிரள மிரள நீ பார்த்த அழகு உண்டே. ஆஹா, அதை நினைத்தால் என் மனம் மிகவும் மயங்குகிறது. ஒன்றுமே புரியவில்லையே. உன்னை கண்டு எமக்கு பயமே. ஆனால் பயந்தோடும் போது உனக்கு எப்படியப்பா பயம் ஏற்பட்டது? கேச்சிதாஹுரஜம் ஜாதம் புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தயே யதோ பிரியஸ்யான்வவாஹே மலயஸ்யேவ சந்தனம். நீ பிறப்பற்றவன் என்றாலும் ஏன் பிறப்பெடுக்கிறாய் என்றால், மலைய மலையில் வளரும் சந்தன மரம் அந்த மலையின் பெருமையை கூட்டுவதற்கே போல உங்களுக்கு பிரியமான பக்தனான பாவம் அறியாத யதுமன்னன் புகழை
உலகெங்கிலும் பரப்புவதற்காகவே அவருடைய குலத்தில் அவதரித்தாய் என்று சிலர் சொல்கிறார்கள். अपरे वसुदेवस्य देवक्यां याचितोऽभ्यगात् अजस्त्वमस्य क्षेमाय वधाय च सुरद्विषाम्. இன்னும் சிலரோ இவ்வுலகை வாழ்விக்கவும் அசுரர்களை வதைக்கவும் பிரம்மன் முதலியவர்களாலோ அல்லது சுதபஸ் பிரிச்னி என்கிற தம்பதிகளாலோ வேண்டப்பட்டு வசுதேவர் மனைவியான தேவகியிடம் நீ பிறந்தாய் என்றும் கூறுகிறார்கள். உனக்கென்னவோ பிறவி என்பது இல்லை. பாராவதாரணாயான் ஏ புவோ நாவயிவோ ததௌ சீதந்த்யா பூரி பாரேண ஜாதோ ஹ்யாத்மபுவார்த்திதஹ. வேறு சிலரோ நடுக்கடலில் பாரத்தினால் தத்தளிக்கும் ஓடம் போல தவிர்க்கும் பூமி தேவியின் பாரத்தை குறைப்பதற்காக பிரம்மதேவனது வேண்டுகோளின்படி திரு அவதாரம் செய்தாய் என்கின்றனர். பவேஸ்மின் க்ளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹாணி கரிஷ்யன்னிதி கேச்சன. மற்றும் சிலரோ உலகத்தின் சம்சார மாயையாலும் ஆசையாலும் தன்னலமாக செய்யப்படும் செயல்களாலும் துன்பப்படும் ஜீவர்கள் உங்கள் திருநாமத்தை காதால் கேட்டு மனத்தால் நினைத்து மகிழ்ந்து நற்கதியுடைய முயலும்படி செய்யவே அவ்வாறான திருவிளையாடல்கள் புரியவே தோன்றினாய் என்கிறார்கள். ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்த்யபிக்ஷ்ணஷஹ ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாஹ தயேவ பஷ்யந்த்ய சிரேன தாவகம் பவ பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். எவர்கள் உன் சரித்திரங்களை செவியார கேட்கிறார்களோ, மனம் குளிர கானம் செய்கிறார்களோ, மனத்தில் இருத்தி திரும்ப திரும்ப நினைக்கிறார்களோ, பிறர் கேட்க கானம் செய்கிறார்களோ, பிறர் கூற தாம் கேட்டு மனம் மகிழ்கிறார்களோ, அவர்களே சம்சார சாகரத்தின் துன்பங்களை போக்கும் எனது திருவடி கமலங்களை விரைவில் அடைகிறார்கள். அப்யத்யனஸ்த்வம் ஸ்வக்ருதே ஹித பிரபோ ஜிஹாசசி ஸ்வித் சுஹ்ருதோனு ஜீவினஹ ஏஷாம் ந சான்யத் பவதः பதாம்புஜாத் பராயணம் ராஜசுயோஜிதாம் ஹசாம். பிரபோ ஸ்ரீ கிருஷ்ணா, நீ பக்தர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பவன் தானே. நாங்கள் உன் பக்தர்கள் தானே. உன்னையே நம்பித்தானே வாழ்கிறோம். உன் பாதங்களை தவிர எங்களுக்கு வேறு புகலிடம் உண்டா? இப்போது முடிந்துள்ள பாரத யுத்தத்தினால் பல அரசர்கள் எங்களை இன்னும் பகைவர்களாக நினைக்கிறார்கள். அப்படி இருக்க இந்நிலையில் எங்களை விட்டு பிரிந்து நீ போகலாமா? கேவயம் நாம ரூபாபியாம் யதுபிஸ் சக பாண்டவாஹ பவதோ தர்ஷனம் யர்ஹி ரிஷி காணாமி வேஷிதுஹோ. உடலில் இருந்து உயிர் பிரிந்த பிறகு அவ்வுடலுக்கு பெயரோ உருவமோ இல்லை. அதுபோல நீ பிரிந்து சென்ற பிறகு பாண்டவர்கள் யாதவர்கள் என்பது இல்லாமலே ஆகும். அல்லது பிராணனின்றி புலன்கள் மட்டும் உள்ள இவ்வுடல் இயங்காது. அவ்வாறே உன் தரிசனம் கட்டாட்சம் இல்லையேல் யாதவர்கள் பாண்டவர்கள் என்ற பெயர்கள் மட்டும் கொண்ட செயலற்ற உடலாகி விடுவோம். நேயம் சோபிஷ்யதே தத்ர யதே தானிம் கதாதர த்வத்பதைரங்கிதா பாதி ஸ்வலக்ஷண விலக்ஷிதைஹி. கதாதாரியே, உனது திருவடிகளில் வஜ்ரம், அங்குஷம் முதலிய திரு இலச்சினைகள் உள்ளன. அவை பட்டதால் இப்பொழுது இவ்வுலகம் நன்கு ஒளிர்கிறது. நீ சென்று விட்டாய், ஆனால் அதன் அழகே இல்லையாகி விடுமே. இமே ஜனபதா ஸ்வ்ருத்தாஹ சுபக்வௌஷதி வீருதஹ வனாத்ரிநத்யுதந்த்வந்தோ ஹேதந்தே தவ வீக்ஷிதைஹி. இந்த பிரதேசமும் அதில் உள்ள பயிர் பச்சைகளும் வனம், நதி, கடல் முதலியவைகளும் நன்கு பூத்து காய்த்து குலுங்கி நிற்பது உன் திருக்கண் நோக்கினால் அல்லவா?
अथ विश्वेश विश्वात्मन् विश्वमूर्ते स्वकेषु मे स्नेहपाशमिमं छिन्धि दृढं पाण्डुषु वृष्णिषु. ஹே கிருஷ்ணா, நீ ஜெகநாயகன். இல்லை இல்லை, ஜகத்திற்கு உயிரே நீதான். ஏன், இந்த உலகமே நீதான். அப்படி இருக்க உன்னை விடுத்து என் பிள்ளைகள் என் சொத்து என்று பாண்டவர்களிடமும் யாதவர்களிடமும் யான் கொண்டுள்ள அபிமானமாகிற இந்த பாசத்தை என்னிடமிருந்து களைந்து விடு. त्वयि मे नन्य विषया मतिर्मधुपते सकृत् रतिमुद्वहता दद्धा கங்கே வௌகமுதன்வதி. யதுகுலத் தலைவனே, கங்கையின் பிரவாகம் வேறு இடத்தை நோக்கி செல்லாது. கடலையே நோக்கி சென்று அதை அடைவது போல என் மனம் வேறு எதிலும் பற்று கொள்ளாது, நேராக உன்னிடமே பற்று கொள்ளட்டும். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகவ்ருஷ்ணிய ருஷபாவநித்ருக் ராஜன்ய வம்சதஹனான பவர்க வீரியஹ கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதார யோகேஸ்வராகில குரு பகவன் நமஸ்தே. ஹே கிருஷ்ணா, அர்ஜுனனது தோழனே, யாதவ தலைவனே, இவ்வுலகிற்கு தீமை புரியும் அரசர்களாகிய கொடியவர்களை சுட்டி எரிப்பவன் நீ. குறைவற்ற திறன் உடையாய். கோவிந்தா, பசுக்கள், அந்தணர்கள், தேவர்கள் ஆகியவர்களின் துன்பம் துடைக்க தோன்றியவன் நீ. யோகிகளுக்கெல்லாம் யோகினி, அனைவருக்கும் அருளளிக்கும் ஆசிரியன் நீ. நீயே பகவான், உனக்கு நமஸ்காரம்.